வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்று நம்மளோட எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் டே 4 காணொலிங்க. போன 3 காணொலியை நீங்கள் இன்னும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொலி புரியுங்க. அதோட சின்ன ரீகேப் இதுதாங்க. டே 1 காத்மண்டுலேருந்து ராமேச்சப் மந்தாலி ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஃப்ளைட்டு கேன்சல்னால ஒரு நாள் அங்கே தங்கிட்டு மறுநாள் நமக்கு காலையில் ஃப்ளைட் கிடச்சதுனால லுக்லா ஏர்போர்ட் வந்து சேர்ந்தோம். வந்த உடனே நம்ம 4 ஹவர் ட்ரெக்கிங்கை பண்ணி பக்டிங் வந்து சேர்ந்து அங்கே தங்கி அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம 3440 மீட்டர் உயரத்தில் இருக்கும் நாம்ச்சி பஜாருக்கு 12 கிலோமீட்டர் ட்ராக்கை 7 மணி நேரம் பண்ணி அங்கே போய் அந்த இரவை கழித்தோம். மீண்டும் டே 4ல நம்மளுடைய சாகச பயணம் தொடர்கிறது. அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. அதோட வீடியோவை உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளோட போர்ட்டர் நல்லா ரெஸ்ட் பண்ணுவார். நம்ம போகிற இடத்துக்கு இன்றைக்கி அவர் நம்ம கூட வர தேவையில்லை. இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னென்னா, நாம்ச்சி பஜாரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதோட 2 ஹவர்ஸ் ஹைக்கு எவரெஸ்ட் வியூ ஹோட்டல் போக போகிறோம். சகர்மாதா நேஷ்னல் பார்க் ஹெட் குவார்ட்டர் போக போகிறோம். நம்மளுக்கு லக்கு இருந்தால் ஹிமாலயா வியூவோட இன்க்ளூடிங் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் வியூவை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப க்ளவுடியாக இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளோட லக்கை பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அக்ளிமடைசேஷன் டேனா என்னன்னு. போன காணொலியில் நான் சொன்னல, நாம்ச்சி பஜாருக்கு 3440 மீட்டர் உயரத்துக்கு ட்ராக் பண்ணி வந்தோன்னே இங்கே சூழ்நிலைக்கு இப்போ நம்மளோட பாடி மைண்டு எல்லாமே வந்து சிங்க் ஆனவங்க. அதனால தான் இங்கே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம இருக்கணும். அதுவும் ரூமில் இருந்து ரெஸ்ட் பண்ணுறதுலாம் இல்லை. நம்ம ஸ்டில் 2 ஹவர்ஸ் ஹைக்கு போயிட்டு நம்மளால் மீண்டும் பயணத்தை கண்டினியூ பண்ண முடியுமான்றது இந்த பாயிண்டில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மூக்குலேருந்து ரத்தம் வரும். இதுக்கு மேலே பாடி அலோவ் பண்ணாது ஹைக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தானே கடுமையான பயணம். அதனால தான் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோன்னே அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது, இங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம நாம்ச்சி பஜார்லேருந்து இந்த எவரெஸ்ட் வியூ ஹோட்டலுக்கு போகிறோம்ல, ரவுண்ட் ட்ரிப் மேலே போயிட்டு கீழே வருது. மொத்தம் 5.4 கிலோமீட்டர். நாம்ச்சி பஜாரோட எலிவேஷன் பார்த்திங்கன்னா 3440 மீட்டர், 11286 ஃபீட். அந்த ஹோட்டல் எவரெஸ்ட் வியூ ஹோட்டல் இருக்குல்ல, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, அதோட எலிவேஷன் 3962 மீட்டர், அதாவது 13,000 ஃபீட்டு. 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் நாங்கள். ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இல்லைன்னா உங்களுக்கு கூட ஹவர்ஸ் எடுக்கும். இதோட டிஃபிகல்ட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்சிங்க. ஏன்னா ஆல்டிடியூட் காரணமாக உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் அது உயரத்தில் இருக்கா, நீங்கள் மேலே போக உங்களோட ஆக்சிஜன் லெவல் குறையிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், எங்கடா நான் இந்தியா சுற்றிட்டு இருக்கேன், சுமன் எங்கே, என்னோடய கைட் எங்கன்னு. சுமன் வந்து ஹைக்கர் இல்லை, ஆனால் இதை அவர் ட்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு அவர் மெதுவாக ஏறுறது ஒரு சின்ன விஷயமே இல்லை, பெருமைக்குரிய விஷயங்க. ஏன்னா எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவர் கிவ் அப் பண்ணாமல் மெதுவாக அழகாக ஏறி வராருங்க. வா, இது உண்மையிலே ஈஸியே இல்லைங்க. இருக்குல்ல, இந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் தெரியல, க்ளவுடியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் போகணும். அந்த ஹோட்டல் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்த்துட்டோம். டாய்லெட்டுக்கும் போயாச்சு. வாங்க நம்ம போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு குரூப் கூட சேர்ந்து போயிட்டுருக்கேன். அப்படியே போகிற வழியில் நீங்கள் நிறையா கூட்டாளி மேக் பண்ணுவீங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா தைவான்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் ஒரு கைட் கூட வந்திருக்காங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே எல்லாருமே கைட் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லவங்க.
இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. நார்மலி என்னோடய பேக்கில் முட்டையும் சாக்லேட்டும் இருக்குங்க. பாருங்கள், இந்த லோக்கல் பையன் சந்தோஷமாக வாங்கிட்டான். முகத்தில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம்னு. ஹோட்டல் எவரெஸ்ட் வியூ ஏய் வந்தாச்சு. இந்த எவரெஸ்ட் வியூ ஹோட்டல் இருக்குல்ல, இது ஒரு ஆடம்பரமான ஹோட்டலுங்க, சாதாரண ஹோட்டல் இல்லை. ஹையஸ்ட் லக்ஸரி ஹோட்டல் இன் த வேர்ல்டுங்க. ஒரு காஃபியே 1000 rupees அந்த மாதிரி இருக்கும். 1971 கட்டப்பட்டது. இதுக்குண்டான கட்டுமான பொருட்கள் எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் மூலியமா தான் எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டலை கட்டியிருக்காங்க. தம்சேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிக் இப்படி இப்படி இந்த மவுண்டனுக்கு இடையில நடுவில் ஒரு பாதை இருக்கு, நேராக சொர்க்கம், டோர்வே டு ஹெவன் அப்படின்னு சொன்னார். அது 2 இருக்குல்ல, அது வந்து அம்மாதெல்லாம். ஏன்னா ஒன்று வந்து அம்மா, ஒன்று வந்து டாக்டர், மகள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து சுமன் வந்துட்டோன்னே நாங்கள் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த வியூலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சுமார் 1 மணி நேரம் நாங்கள் இங்கே இருந்து விதவிதமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கதை பேசிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு எவரெஸ்டோட வியூ தெரியல, ஏன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு. மேபி நாளைக்கு எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம அங்கிருந்து இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சகர்மாதா நேஷ்னல் பார்க் ஹெட் குவார்ட்டர் அதுக்கு போகிறோம். அது மியூசியம் மாதிரி இருக்கும், உள்ளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த எவரெஸ்டோட ஹிஸ்டரி, வரலாறு எல்லாமே அவ்வளோ அழகாக பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக போங்க. என்னால் வீடியோ ஃபோட்டோ உள்ளுக்கு எடுக்க முடியல, அனுமதி இல்லை. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சோம்பேறிப்பட்டுட்டு ரூமுக்கு போயிடாதீங்க. மியூசியம்குள்ளார போகிறோம். ஆனால் மியூசியம்குள்ளார வந்து ஃபோட்டோகிராஃபியோ இல்லை வீடியோவோ எடுக்கக்கூடாது, அதனால நான் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப நாம்ச்சே பஜார் நாங்கள் தங்கியிருந்த டீ ஹவுஸ் போனோம். போன உடனே நாங்கள் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். எப்போதும் போல் டால் பாத்து, அதுதான் உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கோங்க. மணி 4 குளிச்சுட்டு வந்துட்டேன். 500 rupees கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் வரலன்னாரு. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். அந்த பேக்கரியை போய் தேடுவோம். Let's go. நல்லா இருக்குது. எவரெஸ்டோட டிஷர்ட், எவரெஸ்டோட பேண்ட் நிறையா இருக்குது. மெயினாக இங்கே இப்போ நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஜெர்மன் பேக்கரி. இங்குள்ள கேக் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நெட்டிக்கல் வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதனால் நாம்ச்சே பஜார் வந்தால் கண்டிப்பாக அந்த கேக்கு கடையை தேடி அந்த கேக்கை டேஸ்ட் பண்ணோன்னு. சுமன் வரலன்ட்டாரு, ஏன்னா அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான். பரவாயில்ல, அவருக்கும் சேர்த்து டெக்கவே ஒரு பீஸ் கேக்கை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். வாங்க போய் தேடுவோம் எங்கே இருக்குன்னு. இதான் பேக்கரி. இங்குள்ள பேக்கரி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. Ryan, when he first heard me sing, he was like, "Oh, like you're actually." எல்லாமே இருக்கு. I can see him sing. I know, right? It's totally Ryan being sick. எல்லாமே இருக்கு. Can I have a blueberry cheesecake? Okay. And நல்லா இருக்கு. இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ட்ரீட்டுங்க. இங்கே இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ல, அதுக்கு தான் இந்த ட்ரீட்டு. அடுத்து இங்கேருந்து வெளியே பார்க்குறப்ப இதோட அழகை பாருங்கள். வாவ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெளியே இன்னும் நடக்கலாங்க, ஆனால் எனக்கு குளிர் எடுத்துருச்சு. அதனால் உள்ளுக்கு வார்மாக நான் கொஞ்சம் நல்லா சூடாக இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 9. நான் படுத்து தூங்கி ரெஸ்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி நான் அவருக்கு வாங்கிட்டு வந்த கேக்கையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நம்மளுடைய பயணம் இதை விட இன்னும் கடுமையாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அடுத்துன்ட்டு மேலே போகிறோம்ல. அடுத்து டெபுச்சே போனோம். 3800 மீட்டருங்க. 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். ஆனால் வழி நெடுகிலும் அழகான காட்சிகள். எவரெஸ்ட் வியூவை நம்ம போகிறப்ப பார்த்துமா இல்லையான்றதில் அடுத்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பயணத்தில் உங்களுக்கு நிறையா பொறுமை வேணுங்க. ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சிங்காக இருக்கும். சம்டைம் உங்களுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பொறுமையாக எப்படி இதெல்லாம் பொறுத்து வரீங்கன்றது, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை இருக்குன்றது இந்த மாதிரி பயணத்தில் உங்களுக்கு தெரியுங்க. உங்களை நீங்களே இன்னும் பெட்டராக அறியறதுக்கும் இந்த மாதிரி பயணம் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.